ஸோ கோடி ரோட்ஸ் இப்போ வரைக்கும் ஹோம்லேண்டரா உருவெடுத்திருக்காரு. ஸோ எம்விபியோட கான்ட்ராக்ட் மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளுடைய ஷேன் மிக்மானும் நம்மளுடைய மெர்சிடிஸ் மோனும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஸ்பாட் ஆகிருக்காங்க. ஸோ இது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் நியூஸ் குறிப்பாக சொன்னால் ராவோட வியூவர்ஷிப், அது மட்டும் இல்லாமல் முந்தின ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப். ஸோ மெயின் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஐ டிவி 24 நடக்கப்போகுது. ஸோ அதோட மேஜர் ஸ்பாய்லர் என்னன்றதை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய பால் ஹெமன் வந்து ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோடுக்காக தன்னையே அர்ப்பணிச்சிருக்காரு. அவர் என்ன செஞ்சிருக்காருன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே வாழலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். ஸோ நம்மளுடைய பால் ஹெமன்லேருந்து ஸோ லாஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் வந்து பால் ஹெமனை வந்து மொத்த பிளட் லைன் வந்து அட்டாக் பண்ணி ஆம்புலன்ஸ் சொல்லி அமுச்சு விட்ருப்பாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பால் ஹெமன் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். ஸோ நிறையா பேர் நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பால் ஹெமனோட கண்ணு ஃபுல்லாக சிவப்பாக இருக்கும்ன்ற மாதிரி. அதுக்கான ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் 2 nights வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் ஹெமன் வந்து ப்ராப்பராக ஸ்லீப் எடுக்கலைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ஒழுங்காக தூங்காமல் இந்த செக்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஐ அது மட்டும் இல்லாமல் பியர்லாம் ஷேவ் பண்ணாமல் இருந்திருப்பார்ல. ஸோ இது வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அவருடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஸோ சோகமாக காட்டுற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்காக வந்து நம்மளுடைய பால் ஹெமன் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காராம்மா. ஸோ ட்ரூலி ஹால் ஆஃப் ஃபேமர்னு சும்மாவாக சொன்னாங்க. ஸோ பால் ஹெமன் ஸோ ஸ்மாக்டவுனுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இது தெரியுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஸ்டெஃப்னி மிக்மேன் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரால வந்து ஸ்பாட் ஆகியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த ரால வந்து நம்மளுடைய ஸ்டெஃப்னி மிக்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம ரா ரிலேட்டடும் பார்த்துடலாம். ஸோ ரால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டயர் ஸோ 6th மெம்பராக மணி இந்த பேங்க்கு குவாலிஃபை ஆகிட்டார். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து மணி இந்த பேங்க் அதாவது அந்த டொர்னாடோ சிட்டி விட்டு போகும்போது வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக தான் போவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேருந்து ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சிச்சு. சப்போஸ் ட்ரூ மெக்கின்டயர் வின் பண்ணுற பட்சத்துக்கு ஸோ சேம் நைட் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் இன் பண்ணி சாம்பியன் ஆயிடுவாருன்றது தான் ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். அண்ட் ஆல்சோ ப்ராபபிளி மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச் வந்து ஸோ வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கு முன்னாடி தான் நடக்க போகுது. ஸோ ப்ராபபிளி இதான் வந்து ஷோவை கிக் ஆஃப் பண்ணுன்ற மாதிரி என்னோட ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து மணி இந்த பேங்க் வின் பண்ண போகிறது ரிலேட்டட் அந்த ஸ்பாய்லர் எல்லாமே வந்து ஸோ மெயின் அப்டேட்ஸில் ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் ராவோட வியூவர்ஷிப் ரிலேட்டட் பார்த்துடலாம். ஸோ இந்த வாரம் ராவோட வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ராப் ஆயிருக்குன்றதை பார்ப்போம். ப்ரீவியஸ் வீக்கு வந்து 1.81 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் இன்க்ரீஸ் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரம் ராவோட வியூவர்ஷிப் 1.87 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. 18,70,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராவை வந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா லைவாக பார்த்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா அக்டோபருக்கு அப்புறமா வந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க் ஸோ வந்து ராவை விட்டுட்டு ஸ்மாக்டவுனுக்கு வர போகிறாங்க. ஸோ ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆக போகுது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி 2 மந்த் கேப் இருக்குது. ஸோ அதை யார் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்கன்ற டிபேட் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கான ப்ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லா செக்மெண்ட்டுக்கும் கொடுத்துருப்போம். அண்ட் ஆல்சோ வந்து அந்த வீடியோவில் நம்ம மிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட் வீக்கான கார்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி அந்த வீடியோவே 15 நிமிஷம் மேலே போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இதை சொல்லிக்கிட்டு ஸோ வீடியோ லென்த் ஆகிட்டு வேணான்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு ஸோ அது என்ன கதைன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கான கார்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஜேவுஸோ நம்மளுடைய சேட் கேபிளை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய டேமேஜ் கண்ட்ரோல் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ லைரா வல்கெரியா அப்புறம் கட்டானா சேன்ஸ் அதுக்கப்புறம் கேடன் கட்டன். ஸோ இவங்களுக்குள்ள 6 man tag team மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுதுன்றத WWE ரால வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக்கான ரால வந்து நடக்கும்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மணி இந்த பேங்கோட போஸ்ட் எடிஷனாக இருக்கும்ன்றதை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பால் ஹெமனை போட்டு பிறந்திருப்பாங்கள்ல. ஸோ அந்த ஸ்மாக்டவுனுடைய வியூவர்ஷிப் பிறகு ரிவியூவில் இருக்குது. ஸோ ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ ப்ரீவியஸ் வீக் வியூவர்ஷிப் எவ்வளோ கிடச்சிருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் வீக் வந்து பார்த்திங்கன்னா 2.33 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்திங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் போன வாரத்தை பார்க்கும்போது ஸோ போன வாரம் 2.256 மில்லியன் வியூவர்ஷிப் தான் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அப்டேட்டை கொடுத்தது நம்மளுடைய ரெசல்நாமிக்ஸ் தான். ஸோ ரெசல்நாமிக்ஸ் எப்பயுமே அப்ராக்சிமேட்டாக வியூவர்ஷிப்பை வந்து நோட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் 2.25 மில்லியன் வியூவர்ஷிப் தான் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ மேஜர் டிக்ரீஸ் வந்து ராவோட வியூவர்ஷிப்புக்கு கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்மாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஸ்பெஷலாக வந்து மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நடந்தனால கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்க்கப்பட்டுச்சு. அண்ட் ஆல்சோ 17,500+ ஆடியன்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து பெரிய ஈகர்னஸோட பார்க்கப்பட்ட நிலையில் ஸ்மாக்டவுன் நல்லா தான் இருந்துச்சு. பட் ப்ரீவியஸ் வீக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் ஸ்மாக்டவுன் மெயின் ஈவெண்ட்டை தவிர எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தாக இல்லை. ஆக்சுவலி சொல்லணும்னா இந்த வியூவர்ஷிப்பை வந்து பூஸ்ட் பண்ணதே ஒரே ஆள் தான். ஸோ பால் ஹெமன் தான் வந்து மொத்த
மொத்த ஷோவும் வந்து ஸ்டோல் பண்ணிட்டாருன்றத சொல்லணும். அண்ட் ஆல்சோ எம்பிபியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் இப்போ வரைக்கும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் எம்பிபியோட கான்ட்ராக்ட் ரிலேட்டட் ஃபைட்ஃபுல் செலக்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைட்ஃபுல் செலக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் எம்பிபி வந்து டபிள்யூடபிள்யூ கான்ட்ராக்டில் தான் இருக்காராமா. பட் இருந்தாலும் டிவி ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் கான்ட்ராக்டில் தான் இப்போ வரைக்கும் நம்மளோட எம்பிபி டபிள்யூடி சைடில் இருந்து இருக்கார். இன்ன வரைக்கும் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகலன்றதை வந்து நம்மளுடைய ஃபைட்ஃபுல் செலக்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட கான்ட்ராக்ட் எப்போ எக்ஸ்பைரி ஆகும்ன்றது சொல்ல. பட் இருந்தாலும் அண்டர் கான்ட்ராக்டில் தான் நம்மளோட எம்பிபி இருக்காருன்றது வந்து ரெஃபர் பண்ணி. அண்ட் ஆல்சோ வந்து ஷேன் மிக்மேன் வந்து பார்த்திங்கன்னா மெர்சிடிஸ் மோன் கூட ஸ்பாட் ஆகிருக்காங்க. ஸோ ஷேன் மிக்மேனு சாஷா பேங்க்ஸ் வந்து ஸ்பாட் ஆகிருக்காங்க. ஸோ ஒரு ஏர்போர்ட்டில் தான் வந்து ஸ்பாட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது பிடபிள்யூஐ தான். ஸோ பிடபிள்யூஐ அவங்க கொடுத்த இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ லாகுடியான்ற ஒரு ஏர்போர்ட்டில் தான் இருந்திருக்காங்க. நியூயார்க் சிட்டியோட ஏர்போர்ட்டில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஏர்போர்ட்டில் 2 பேரும் வந்து கான்வர்சேஷன் பண்ணுறதை வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக ரூமர்ஸ் படியில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்மளுடைய பொட்டன்ஷியலாக வந்து ஷேன் மிக்மேன் ஏடபிள்யூ வருவார்ன்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரிலேட்டட் டிஸ்கஸ் பண்ணுவாங்களான்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் சைடில் போய்கிட்டு தான் இருக்குது. பட் என்ன விஷயம்ன்றது கன்ஃபார்மாக தெரில. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் 2 பேர் ஸ்பாட் ஆயிருக்காங்கன்றது ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ ஹோம்லேண்டர் வெர்ஷன் ஆஃப் கோடி ரோட்ஸை நம்ம நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்துருச்சுன்னு சொல்லணும். ஸோ இப்போ வரைக்கும் பாய்ஸ் சீசன் 4 வந்து ஸ்ட்ரீம் ஆயிருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஸோ எத்தனை பேர் பாய்ஸ் பார்க்குறீங்கன்றதை சொல்லுங்கள். ஏன்னா நானும் ஸ்டில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம ஃபேன் பேஸ் வந்து ஹைஃபை போட்டுக்கலான்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. இப்போ வரைக்கும் எத்தனை பேர் வந்து பார்த்துருக்கீங்கன்றத சொல்லுங்கள். நான் இப்போ வரைக்கும் சீசன் 4 வரை பார்த்துட்டேன். எபிசோடு 5 வரை வந்துருச்சு. பட் இருந்தாலும் 3rd எபிசோடு வரை தான் பார்த்துருக்கேன். இதுக்கப்புறமா பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பாய்ஸை பார்க்காம நம்ம கோடி ரோட்ஸை பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் பாய்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கு என்னடா லிங்க்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் பாய்ஸும் நம்மளோட கோடி ரோட்ஸும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி தான் இப்போ வரைக்கும் ஒரு ஆட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கோடி ரோட்ஸ் தான் வந்திருக்காரு. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து ஹோம்லேண்டர் வெர்ஷனில் வந்திருக்காரு. ஸோ கோடி ரோட்ஸ் பாய்ஸ் சீசன் பார்க்குறதுக்காக வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் சீசன் கூட கொலாபரேட் பண்ணி இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஆட் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இப்போ வரைக்கும் கோடி ரோட்ஸே அவருடைய சோஷியல் மீடியாவில் ஸோ பாய்ஸ் சீசன் 4 கூட வந்து கொலாபரேட் பண்ணி இந்த போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நாள் ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ கோடி ரோட்ஸோட ஹோம்லேண்டர் வெர்ஷன் எப்போ வரப்போகுதுன்றதை நம்ம பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. ஆல்ரெடி ரேண்டி ஆர்டன் வேறு இருக்கார். ஸோ ரேண்டி ஆர்டன் சம்மர்ஸ்லாமு ரைட்டு ஸ்பாய்லர் அலாட். ஸோ வேணாம். ஸோ அதை வந்து மெயின் அப்டேட்ஸில் ஷேர் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் மெயின் அப்டேட்ஸில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸோட ஹோம்லேண்டர் வெர்ஷனுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க கைஸ். அண்ட் ஆல்சோ இந்த வாரம் ராவில் வந்து ஜட்மெண்ட் டேக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும். ஸோ டேமின் பீஸை பார்த்து நம்மளுடைய ஃபின்பாலர் கேட்டிருப்பாரு, நீ இந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கப்புறமா நீ சுத்தமாகவே மாறிட்ட. நீ என்னென்னா செத்ரான்ஸ்கிட்ட சொல்கிற ஜட்மெண்ட் டேக்கு தான் நான் வேணும், நீ வந்து ஜட்மெண்ட் டேக்கு வேணான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிற. ஜட்மெண்ட் டேக்கு வந்து எனக்கு ஜட்மெண்ட் டே வேணாம், நீ தான் ஜட்மெண்ட் டேக்கு வேணுன்றதை வந்து சொல்லிகிட்டு இருக்க. ஸோ நீ இந்த டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப மாறிட்டன்ற மாதிரி கேட்கும்போது ஸோ டேமின் பீஸ் சொல்லியிருப்பாரு, இல்லை நம்ம மாமி ரியா ரிப்ளே இருக்கும்போது வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருந்தால் ஸோ அவள் லீட் பண்ணா. ஸோ இப்போ வந்து நான் சாம்பியனாக இருக்கேன். ஸோ நான் வந்து லீட் பண்ணுறேன்றதை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் ஃபின்பாலர் அந்த இடத்துல அதை தான் சொல்லுவார், நீ ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்ட இந்த டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறமா வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டன்றதை ஃபின்பாலர் மென்ஷன் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ வந்து செத்ரான்ஸ் கூட செக்மெண்ட்லாம் போகல. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா டேமின் பீஸ் சொல்லுவார், இந்த ஃபியூட் எனக்கான ஃபியூட், நீ இந்த ஃபியூடில் இன்டர்ஃபை ஆகாதன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபின்பாலர் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ ப்ராபபிளி ஃபின்பாலருக்கும் இப்போ டேமின் பீஸ்க்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் உருவாகிற மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. மேபி மணி இந்த பேங்கில் இது எக்ஸிக்யூட் ஆகுமான்றதை பார்ப்போம். ஐயோ ஸ்பாய்லர் ஆயிடுச்சு, சரி ரைட் விட்ருங்க. ஸோ நம்ம ஸ்பாய்லரை வந்து தாக்கு பிடிக்கும்ல. ஸோ நம்ம மெயின் அப்டேட்ஸ்குள்ளே மூவலாம். ஸோ மெயின் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மணி இந்த பேங்க் 2024 பார்த்தீங்கன்னா ஸோ மணி இந்த பேங்க் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ அதோட மேட்ச் கார்ட்ஸை பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ WWE 6 மேன் டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ரேண்டி ஆர்டன், கெவின் ஓவன்ஸ், கோடி ரோட்ஸ் வர்சஸ் நம்மளுடைய நியூ பிளட் லைனுக்கான 6 மேன் டாக் டீம் மேட்ச் நடக்குது. ஆக்சுவலி இந்த சைடில் வந்து டாமாலுவா மட்டும் டாங்காலுவா என்னடா பேர் வைக்கிறிய, சரி ரைட் விட்ருங்க. ஸோ டாங்காலுவா மட்டும் ரிங் சைடு நிற்க போகிறாரு. ஏன்னா அவருக்கான ஆப்போனண்ட் அந்த சைடு இல்லை. ஸோ ப்ராப்ளி அது வந்து ஒரு 8 மேன் டாக் டீம் மேட்சாக மாறுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எவ்வளோ பர்சன்டேஜ் பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு தெரில. பட் இருந்தாலும் ஃபேஸ்ட் அண்ட் டீம் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ரிட்டர்ன் இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ மேபி இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ரேண்டி ஆர்டன் வந்து கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக திரும்பலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியும் பார்த்தீங்கன்னா பேசப்போகுது. ஸோ ரேண்டி ஆர்டன் ஃபைனலாக ஹீல் டர்ன் பண்ண போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க 2 விஷயம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ கோடி ரோட்ஸ் வின் பண்ணுற பட்ஜெட்டுக்கு ஸோ ஒரு ரிட்டர்ன் இருக்கும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளட் லைன்
ஜெயிக்கிற பட்சத்துக்கு ஸோ ராண்டி ஆர்டன் வந்து கோடி ரோட்ஸ் அகேன்ஸ்ட் திரும்பலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு ரூமராகவே வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ட்ரஸ்டடான அப்டேட்ஸ் யாரும் சொல்லலை. ஸோ பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கோடி ரோட்ஸ் டீம் ஜெயிக்கிற பட்சத்துக்கு ஸோ ஒரு ரிட்டர்ன் இருக்குன்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அது வந்து ப்ராபபிலி ஜிம்மி யூஸோ இல்லைனா ஜே ஊசோவா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து நம்ம பிளட் லைன் வின் பண்ணாங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து ராண்டி ஆர்டன் வந்து கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக திரும்பலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு மேட்ச் என்னன்னு கேட்டோம்னா ஸோ டேமியன் பீஸ் வர்சஸ் நம்மளுடைய செத் ராலின்ஸ்க்கான WWE வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப்கான மேட்ச் தான் நடக்க போகுது. ஆக்சுவலி இந்த மேட்சோடைய ப்ரெடிஷன்ஸுன்றதை விட இந்த மேட்சோடைய ரூமர்ஸ் என்ன சொல்லப்படுதுன்னா ஸோ இந்த மேட்ச்சில் வந்து செத் ராலின்ஸ் வின் பண்ணுவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ செத் ராலின்ஸ் வின் பண்ணுவார். அது ஆல்சோ ஏன் வின் பண்ணுவார்னா ஸோ ஃபின் பேலர்னால டேமியன் பீஸ் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவார். ஸோ அதை யூஸ் பண்ண நம்மளோட செத் ராலின்ஸ் வந்து இந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை அகைன் ரீக்ளைம் பண்ணிடுவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நடக்கிறதுக்கான கண்டிப்பாக வந்து ஃபின் பேலரோட இன்டர்ஃபெரன்ஸ் இருக்கும். அது இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் டேமியன் பீஸ் தோப்பாரான்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால் ஸோ MITBக்கான மென்ஸ் லேடர் மேட்ச். ஸோ LA Knight, ட்ரூ மெக்கின்டையர், கார்மெலோ ஹேல்ஸ், சாட் கேபிள், ஜே ஊசோ, அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. ஸோ இவங்க ரிலேட்டட் தான் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளுடைய LA Knight இருக்கார்ல. ஸோ LA Knight வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து வின் பண்ணலான்னு பார்ப்பார். பட் இருந்தாலும் LA Knightக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விதமாக இந்த இடத்த மேட்ச்சில் வந்து லோகன் பால் கண்டிப்பாக இருப்பார். ஸோ இந்த இதையும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணிப்பாங்க. இது வந்து பெருசெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேரால் ரெஃபர் பண்ணப்பட்டு தான் இப்போ அவங்களுக்குள்ள ஃபியூட் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இருப்பாருன்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ வந்து சாட் கேபிளுக்கு இன்டர்ஃபரன்ஸ் பண்ணுற விதமாக ஸோ நம்மளுடைய ஒயட் 6 இருக்கலாம்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயட் 6 கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா மணி இந்த பேங்க்கில் ஒரு பெரிய பேப்பர் இருந்தால ஸோ அவங்க வச்சு ஏதாச்சும் WWE பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஸோ சாட் கேபிளுக்கு அவங்க இன்டர்ஃபே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ மெயினாக வந்து நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் இருக்கார்ல. ஸோ ட்ரூ மெக்கின்டையரை கம்ஃபோர்ட் பண்ணுறதுக்கு ஸோ CM Punk வருவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது என்ன கேட்டால். அண்ட் ஆல்சோ வந்து அவங்க சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் தான் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஜே ஊசோ வந்து மணி இந்த பேங்க் வின் பண்ணுவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் என்ன கதைன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஓஜி நியூ பிளட் லைன் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிட்டார்னா ஸோ ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ பார்க்கணும். ஸோ அந்த டைமில் வந்து ஜே ஊசோ மணி இந்த பேங்க் வின் பண்ண வச்சாங்கன்னா ஸோ அந்த இடத்துல ஒரு எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல மணி இந்த பேங்கை வச்சு ஒரு 2 months கிட்ட ஏதோ ஓட்ட முடியாத மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி டேமியன் பீஸ்டே வந்து மணி இந்த பேங்கை வச்சு ஒன்றுமே பண்ணல. ஸோ மெயினாக சர்ப்ரைஸாக வந்து மணி இந்த பேங்கில் வச்சு ரெசல்மேனியாவில் கேஷ் இன் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி அது சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. ஸோ அவர் வந்து நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஸோ மேட்ச்சில் கேஷ் இன் பண்ணுவாருன்னு பார்த்தா. பட் இருந்தாலும் மேட்ச் முடிஞ்சு கேஷ் இன் பண்ணிட்டாரு. சரி ரைட் விட்ருங்க, நம்ம அதை பற்றி பேசலாம். பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் ஜே ஊசோ வின் பண்ணுவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூமரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்ப்போம் நடக்குதான்றதை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா இந்த மணி இந்த பேங்கில் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இல்லாத பட்சத்துக்கு ஸோ கண்டிப்பாக இந்த சம்மர் ஸ்லாம் இல்லைனா சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்கும். ஸோ அவர் வந்து நியூ பிளட் லைனை ஃபேஸ் பண்ணுற பட்சத்துக்கு ஸோ ஓஜி பிளட் லைனை கண்டிப்பாக காலோ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஓஜி பிளட் லைனுக்கான ரீயூனிட் கண்டிப்பாக நடக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த ரூமர் சொல்கிறத வந்து எத்தனை பேர் ட்ரஸ்ட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மணி இந்த பேங்கில் எல்லாம் சொன்னது கரெக்டு தான். பட் இருந்தாலும் வின்னர் ஜே ஊசோவாக இருக்க மாட்டாருன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய டெட்லைன் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் இருந்தாலும் நடக்குதான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல்லேயே ஸ்டே பண்ணிடுங்க கைஸ். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கம்யூனிட்டி டேப்பையும் நல்லா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி 6:30க்கு லைவ் இருக்குது. ஸோ அதை யாரும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஷார்ப்பாக வந்துருங்க.